திணியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், போகவில்லை அப்பா. திணியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. The
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஈஸ்வரின் இரக்கம் என்மேல். எல்லாம் வாயைத் திறந்து உற்சாகமா பாடுங்க. தேவ சமூகம் ஒன்று மாத்திரம்தான் நம்மை பாதுகாக்கும். தேவ சமூகம் ஒன்று மாத்திரம்தான் நம்மை வழி நடத்தும். ஈஸ்வரின் இரக்கம் என்மேல். பாபா எங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபிரேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிரேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரின் மேன்மை தேவன் தெரியும். உலகிலே இருக்கும் அவரின் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரின் இயேசு பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நல்ல உற்சாகமா ஆவியில பாடுங்க, ஆவியில பாடுங்க, ஆவியில பாடுங்க. எந்த தீங்கும் தீண்டாது. அபிஷேகம் செய்
நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்கும். பரிசுத்த ஆராதனை. நம்ம எல்லாரும் கூட மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் வேத வார்த்தைகளை கேட்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தில் சொல்லலாம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த நாளை இந்த ஆண்டின் கடந்த 5 மாதங்களையும் தேவன் தாமும் நம் ஒவ்வொருவரும் கண்மணியோடு வாழ்வார். இந்த 6வது மாதத்தில் முதல் வேலையிலே தேவ சமூகத்திலே நாம் காணும்படியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியே அவர்தாமே நம்மை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், உள்ள தேவர். நம் மத்தியிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கார். நம்ம காண்கிற தேவன் தொடர்ந்து நம்ம நடத்துவாராம். பிரைஸ் தி லார்ட். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். ஏசாயா 26:4. நம் தேவனாகிய கர்த்தர் அவர் கண்மலையாய் இருக்கிறார். அந்த யாவரும் கூட அவரை நம்புவோம். அவர்தான் நமக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துக்கள் சொல்லி அநேக கோவில்களிலே இந்த 1ஆம் தேதியில விடிய காலை 4 மணிக்கு திறந்துருவாங்க. 5, 6, 7 மணிக்குள்ள பார்த்தா வரிசை நிற்கும். ஏன்னு கேட்டால் அவங்க தெய்வத்தை அவங்க சந்திக்கணும், தரிசிக்கணும், அவரை வணங்கி விட்டு வரணும். ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலகத்தின் நிமித்தமாக நான் எப்படியாவது பணம் சம்பாதிச்சு பணம் என் கைக்கு வந்து நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதெல்லாம் தெரியாமல் பூமியில் ஒன்றும் வாழவே முடியாது. இராணுவத்துக்கு போகிறவங்க இராணுவ பயிற்சி இருந்தால் தான் இராணுவத்தில் இருக்க முடியும் உயிரோடு. எவ்வளவு போர் வந்தாலும் அந்த பயிற்சி நிமித்தமாக தங்களை பாதுகாத்துக் கொண்டு எதிராளியை தாக்கும்படியாய். அதே போலதான் கர்த்தருக்குள் இருப்பவர்கள் மட்டுமே. அவர் இருக்காரு கர்த்தருக்குள்ள, நான் அவங்கள சார்ந்து இருக்கிறேன். கையோடு கை கோர்த்தாலும் என்ன பண்ண முடியாது, பாவியே தப்பிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு தெரியல. எனக்காக ஒரு போராடுப்பா, அவனை சுண்டலை கொடுக்குறாங்க, ஆயுத கொஞ்சம் பொறி கொடுக்குறாங்களா, எனக்காக ஒரு பேக் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு
யாரெல்லாம் தேவனை நம்பி வராங்களோ அவங்களுக்கு மாத்திரமே தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்வார். ஆண்டவரை நம்புகிறோம், கடவுள் நீங்கள் தான்ப்பா, சரி ரைட்டு. ஆண்டவரே நீ உதவி செய்யணும்பா, சரி ரைட்டு. உண்மைதாம்மா நம்பி இருக்கிறேன், சரி ரைட்டு. வெறும் வாயிலேயே பேசிட்டு இருந்தா போதுமா? நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்? தேவனை சார்ந்து கொண்டு அவர் அண்டையிலேயே இருக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கேட்டு கவனித்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்குது, நான் உன்னோட கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா உங்களுடைய வார்த்தை என்ன பண்ணுது? என்னோட கூட இருக்குது. அப்போ நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அந்த வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கணும். யாருமே வராம ஏன் சார்பா நீ போயிட்டு வா, உன் சார்பா அவங்க போயிட்டு வா அப்படின்னு பண்ணா அவங்களுக்கு மாத்திரமே, மற்றவர்கள் தான் பூஜ்யம் தான். நிறைய பேர் தெரியல. எக்ஸாம் போறாங்க, எல்லாரும் தான் போறாங்க. யார் பரீட்சை நல்லா எழுதுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். எல்லாம் எக்ஸாம் போயிருக்காங்கம்மா, படிக்கிறாங்கம்மா, அவ்வளோதான். ஆண்டி இறுதியில் என்ன ஆச்சு? 2 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சுமா. இல்லைன்னா பூமி அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சாதிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் யோசிக்கல. வந்தவங்க சொல்லுங்க உங்க சொந்தங்களுக்கு, தேவனை என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும், தினம் 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 என்றென்றைக்கும் நம்புங்கள். என்னென்று? கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரால் எல்லாவற்றையும் ஒவ்வொரு மக்களுக்கும் செய்ய முடியும். எப்பொழுது? கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த இருதயம் வாஞ்சிக்கும் பொழுது, கேட்டவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி பார்த்து நினைத்து பார்த்து, அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் சொல்லுகிறது வார்த்தை. 26:4 இங்க வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, எங்களுக்கும் சேர்த்து. அப்போ வந்தவர்கள் யாவரும் என்ன பண்ணணும்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பும்படியாய் நாம் காணப்படணும். அவர் யாரு? கண்மலையா, நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு நான் இதை சார்ந்து இருக்கிறேங்க, அதனால கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு இருப்பதினால அவரை சார்ந்து இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இன்னும் அவர்களுக்குள்ள சத்ரு என்ன பண்றான்? ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். ஏன் தான் நீ வந்ததே தெரியலன்னா ஏன் வந்தது? ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிப்பார், சில நேரத்தில் ஆண்டவர் ஒதுங்கி விடுவார். அப்ப யார் தான் ஆட்டம் காட்டுறது? சத்ரு தான். அப்ப சத்ருவை யார் தான் மேற்கொள்ள முடியும்? நான் தான் மேற்கொள்ள முடியும். எனக்கு பிரச்சனை என்ன? எப்படி? நான் தேவனோடு இருக்கிறேன், தேவனுடைய ஆயுதங்கள் நானும் கூட தரித்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஆயுதங்கள் நிமித்தமாக நான் பிசாசை மேற்கொள்ள முடியும். யாரை முன்வைத்து? தேவனாகிய கர்த்தரை முன்வைத்து. அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்குது. ஊழியக்காரன் தான் சொல்ல அலெக்ஸ், நான் சொல்லணும், அவருக்கு தெரியும். நீங்க முன்பாக ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவரை நினைத்து அவர் காரியமா எப்பொழுதுமே இருந்து ஆண்டவர்னு சொல்லும்போது அவர் எனக்காக என்ன செய்யறாரு? யுத்தம் செய்கிற தேவன். இது நிறைய பேருக்கு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா சொல்றேன், இந்து கோயில்லாம் பாருங்க, சும்மா பூசாரிங்க. காலையில ஒருத்தன் தொடங்கிடுவேன், அதை கழுவிடுவேன், அதுக்கு மஞ்சள் பூசிடுவேன், சந்தனம் பூசிடுவேன், என்னென்னமோ காரியம் ஒவ்வொருத்தர உட்காந்து கொடுப்பாங்க, பண்ணிட்டு போவாங்க. ஆனா நம்ம பொறுத்தவரையில் அது என்ன? கல், மண், உலோகம், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு என்ன அது? அதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. நாம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கைக்கு உரியவர் தேவனாகிய கர்த்தர். அவர் வார்த்தையா இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், நம்மையும் காண்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதம் அவரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்தவங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நலமா இருக்கும். இல்லை சும்மா எதுக்கோ இருந்தாங்க, சும்மானா நான் கூட தான் சும்மா இருக்கலாம். நான் பேங்க்ல இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை விட்டான் நம்பி இருந்தேன். சத்தியம் தெரியாது, அவருக்காக என்ன பண்ணுவேன்? ஊழியம் செய்யணும். ஒன்றுமே தெரியாது, போய் கலந்துக்குவேன். ஏதோ பாட்டு ரைட் ஆண்டவருக்காக.
அப்படியெல்லாம் ஊழ போயிடுவாங்க. ஆள் அடிக்கு பேண்ட் அடிக்க ஆள் இல்லை, இல்லை என்ன பண்ணுறது, அடிக்க தெரியாது. அடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 ட்ரிப் அப்படியே பண்ணும்போது அலெக்ஸ் போய் நீங்களே அடிங்க. பேண்ட் அடிக்கிறது யார் தான் வருவாங்க? வெனிஷா தான் அடிப்பாங்க. அவங்க தான் அடிக்கணும், அப்பதான் பாடுவாங்க. வேற அவங்களுக்குள்ள அடிக்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்படித்தான் அந்த பழக்கம் தான் எனக்கு. நான் யார்கிட்ட இப்போ பேண்ட்லாம் கற்றுக்கல. ஏதோ ஓரளவுக்கு அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி தடுப்பு என்ன பண்ணுறது, வாசிக்கிறது. அப்படிதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, உலகத்தின் வாழ்க்கை, ஐயோ இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலே இருந்துட்டேன், இப்போ போகிற சம்பாதிக்கிறதுக்கு. ரைட், போறீங்க, நல்லது தான், சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அது மனசுல நாம தரித்து கொண்டு போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இருக்கிறாரா இல்லையான்னு நாம தான் உணரணும். சுத்தி பார்க்க கர்த்தர் இருக்காரு இல்லையானா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் அப்படிதான், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கு. யோசித்து பாருங்க. என் மனைவி வந்து சொல்லுங்க, இந்த 2 காலை நான் குணப்படுத்தல, அவர் சொன்ன காரியத்தை செய்த, அவ்வளவுதான் குணமாயிடுச்சு. ஆண்டவர் தானே சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, இது திரும்பி பாருங்க, எத்தனை பேர் வந்துக்கிறீங்க. அப்போ உங்களில் இருந்தவங்கலாம் என்ன ஆச்சு, எல்லாம் போருக்கு போய்கிறாங்க, வெட்டி முறிக்க. முதலாவது நம்ம பயிற்சி பெறுவோம், அப்பதான் வாழ்க்கை நலமா இருக்கும். சும்மா நான் அங்கே போயிட்டாங்க. நீ எப்படி இருக்க, வீட்டுல உடைய சாட்சி எப்படி இருக்கு, உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, உடைய உண்மை எப்படி இருக்கு, உன் உள்ளமே உனக்கு சொல்லும். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுங்க, மனசாட்சி. இந்த மனசு என்ன இருக்கு, சாட்சி. யாருக்கு? உலக மக்களுக்கும், பிறகு தேவனுக்கும். உலக மக்கள் நீ சாட்சியாக இருந்தா போதும், கர்த்தர் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை பிடிச்சிக் கொள்வார். இது நிறைய பேருக்கு தெரியாம தான் என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டமா நம்ம சொன்ன வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் இதான் வேலை, அதான் வேலை எங்களுக்கு. வாத்தியாருக்கு என்ன வேலை, பசங்களுக்கு பாடம் நடத்துற வேலை தான் வாத்தியாருக்கு வேலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா வீட்டு குடும்பத்தின் அவருக்கு வேலையாக தான் இருக்கும். பிள்ளைங்க தான் அவங்க வேலை செய்வாங்க, இல்லை வேலைக்காரங்க தான் வேலை செய்வாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா அவரே செய்ய வேண்டிய சூழ்நிலை செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்த வார்த்தை பாருங்க, 33:22. தேவனாகிய கர்த்தர் தான் எந்த நண்பனும் என் வீட்டில் உள்ள உறவுகளும் என்னை காப்பாற்றுறதுமா. எங்கேயோ வம்பது கூட போயிட்டு பணத்தை செலவு பண்ணி ஆளை சுற்றி கூப்பிடாது, அந்த காப்பாற்று இல்லை. காப்பாற்றுவது என்றால் மன நம்பியமாய், திருப்தியாய், நிம்மதியோடு சொல்ல. எது இருக்குது இல்லையோ, கஞ்சாவது இருக்கா, தண்ணியாவது இருக்கா, குடிச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போங்க. அதுதான் காப்பாற்றப்படுவது. நிறைய பேர் காப்பாற்ற ஏதோ ஒரு வம்புல இருக்கிற அவங்கள போய் கூப்பிட்டு வந்துட்டோமா, காப்பாத்தி காப்பாத்துறதே இல்லை. சரி, அங்கிருந்து கூப்பிட்டு வந்துட்டோமே, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, எதை சார்ந்து இருக்கோம். நான் ஒரு பிரச்சனை இருக்கிறேன், என்னை எங்க வீட்டுல வருவாங்க, காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க, ரைட், ஓகே. அங்கிருந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சூழ்நிலை யாரை சார்ந்து இருக்கிறது? என்னையா, என் மனைவியா, என் உறவுகளையா? அப்போ என்னை, என் மனைவி, என் உறவுகள், அவங்களாம் யாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறவர்கள். அப்போ அவங்கள சார்ந்திருந்தா அது நியாயம். நீங்களாம் யோசிங்க, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம். அப்போ கர்த்தராகிய தேவனை நாம் எப்படி பற்றி கொள்வது? கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார், பாதுகாப்பார், அநேக தீமையிலிருந்து விடுதலையாக்குவார், நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். நம்ம எழுதுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதிமொழி
16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மறுபடியும் வாசிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷனுக்கு எத்தனையோ யோசனைகள், சிந்தனைகள், ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும். இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். இந்த இருதயம் இன்னைக்கு என்ன பண்ணணும், எங்க போகணும், எதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாருக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இத்தனை காரியங்கள் இந்த பூமியிலே நான் இருக்கின்ற நிமித்தமாக செய்ய வேண்டியது இருக்கு, நான் இப்போது எதை செய்யலாம், இவைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, செய்து ஆகணும், இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யலாம் அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டாரு போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் நம் இருதயத்திலே இருக்கின்றபடியினால் அவரை நினைவுபடுத்தும்படியார். அதுதான் சொன்னேன், இந்த 2 காலம் எனக்கு அடிபட்டு இருந்தது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க மத்தியில, அப்பவும் உங்க மத்தியில தான் இருந்தேன், இன்னைக்கும் உங்க மத்தியில தான் இருக்கேன். தேவனாகிய கர்த்தர் தான் சுகம் கொடுத்தார். எந்த மருத்துவரையும் மருத்துவ விஷயம் நம்பி போய் வந்துட்டு போங்க, நீ போய் வாங்கல, இதை பண்ணுங்களேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மை நம்பி இருக்கேன், நீ சொன்ன இந்த காரியத்தை உம்மால் படைக்கப்பட்டது, ஓகே ஆண்டவரே செய்யறேன், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை, விசுவாசம். நானே குணமாக்கிக்கல, அவர் சொல்ற காரியத்தை நான் என்ன பண்றேன், செய்யறேன், அதனால குணமானது. எத்தனை பேர் வந்து இருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த விசுவாசம் அப்படியே இருக்கணும், தைரியமா. ஒரு சகோதரருக்கு நான் சொன்னேன், அவர் என்ன பார்த்தார், எதையும் ஒன்று சொல்லி நான் சொன்னேன், சார் நீங்க தானா, வருங்க வீடு குழியாருங்க, நான் சொன்னபடி நீங்க போட்டீங்களா அப்படின்னு போட்டோம். ஏன் பண்ணாடி, நான் தண்ணி படாமல், ஐயோ தண்ணியெல்லாம் போடாமல், தண்ணி படாமல் பார்த்துட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அப்பதான் மருந்து. நீங்கள் மருந்து வைக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி காலில் பட்டால் என்ன ஆகும்? நான் காலில் தண்ணியே படாது, மனைவிக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நான் பாதுகாத்து வழிநடத்தி வந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு காயத்துக்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம் இருதயத்திற்கு, நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய ஜீவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், எல்லாருக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்ப நம்ம யோசனை யாரை சார்ந்தது இருக்கிறது, எதை பற்றி இருக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, கர்த்தர் அதை வாய்க்க செய்வாரா, அனுமதிப்பாரா, அப்படிலாம் யோசிக்கணும். அதுதான் வாழ்க்கை. எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யறானா நிச்சயமா நம்ம நல்லாவே இருக்க முடியாது, நிம்மதி இருக்காது, தைரியம் இருக்காது, முழு நம்பிக்கை இருக்காது. அப்ப அந்த முழு நம்பிக்கை வரணும்னா தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்க பொழுது நிச்சயம் அப்படிப்பட்ட காரியம் நம்மேல் நிலைத்திருக்கும். வரிசையா நிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நம் ஆண்டவருக்கு கோடி கோடியாய் நன்றிகளை, துதிகளை, சுதந்திரங்களை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையில், நான் உன் கண்மலையாய் இருக்கிறேன், நான் உன்னுடைய நித்திய யெகோவாவாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து, நான் உனக்கு ராஜா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள், யோசனைகள் அநேகமாய் இருந்தாலும் உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நம்ம இதை முடிச்சிடுவோம், இந்த மாசத்துல இதை செய்திருவோம், இந்த காரியம் இப்படி நடந்துரும் இப்படி சொல்லி நாம் யோசிக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை நடத்தி முடிக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். வேறு யாரும் நமக்காக செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். 1 2 3 இல்லை, எல்லாத்தையும் செய்யலாம். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை நம்பி இருந்தால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார்.
இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரோ நம்முடைய வழிகளை, மனுஷருடைய வழிகளை செம்மையானதாய் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நடைகளை வாய்க்க பண்ணுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வழிகளை, நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். செய்கிற காரியங்களை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். இதை முடிச்சிருவோம், இதை பண்ணிடுவோம், இதை செய்கிறோம், எல்லாவற்றிலும் தெய்வம் தான் நம்ம நடைகளை உறுதிப்படுத்துகிறோம். காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக நம்ம எல்லாரும் அது மேல கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை அப்பா தகப்பனை எங்களுடைய இருதயத்தில் வைக்கிறோம். நாங்கள் என்ன வேணா யோசிக்கலாம், ஆனாலும் கூட நீரே எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் என்று நாங்கள் இந்த காலை வேளையில நீங்க எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, நான் முடிச்சிருவேன். இல்லப்பா, இல்லப்பா, நாங்கள் விடுகிற மூச்சே உங்களுடைய இரவல், உங்களுடைய ஈவு. நடைகளை நீர்தானப்பா உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் நினைத்திருக்கிறவங்களை, எங்களுடைய யோசனைகளை நீதாப்பா உறுதிப்படுத்தணும். நாங்கள் நினைச்சிருக்கிற காரியங்கள் வாய்க்க நீதாப்பா உதவி செய்யணும், நீதாப்பா கூட இருக்கணும். நாங்கள் நம்புகிறோம். காலை வேளையில கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைப்படி இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும், ஒரு குடும்பங்களையும் நடத்தி செல்லத்தக்க பலனையும் கிருபையும் அப்பா நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உன் சமூகமே என்பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிலே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிலே, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே
அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை ஆராதனையோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படிய தேவன் தாம் இரக்கம் செய்திருக்கிறப்பா. இந்த 6வது மாதத்தின் முதல் தேதியிலே இந்த கால வேளையிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியா, உம்முடைய குரலை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியா இருப்பதற்காக யாவரும் உங்களுக்கு தாழ்த்துகிறோம். இந்த கிருபையினால் முடிமறைத்துக் கொள்ளும் சுவாமி. மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்த போகிறவர் நீர் ஒருவரே. நானே கர்த்தர், என்னை எல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னவர் நீர் ஒருவரே. நன்றி செலுத்தும் இந்த காலை வேளையிலும் உங்களை யாவரும் கூட உங்களை கனப்படுத்தி கொடுத்து அன்பின் காலத்தை பெற்றுக்கொள்ளும். இது நிமித்தமும் நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இவரை தாழ்த்தும் கிருபையினால் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதிகர மகிமை யாவும் ஒவ்வொருவருக்கு செலுத்துடன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவனுள்ள நல்லதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுன்னா பிரைஸ் தி லார்ட்.